அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் கடைசி வீடியோவில் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை பற்றி கூறியிருந்தேன். அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இறையச்சத்துடன் வாழ்வதற்காகவும் நேர்வழியில் நடப்பதற்காகவும் அல்லாஹு தாலா நசீப் செய்வானாக. ஆமீன். இந்த 10 நாட்களும் நாம் நரக வேதனையை விட்டு நம்மளுடைய பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா நரகத்தை பற்றி குரானில் எத்தனையோ ஆயத்துக்களை கூறியிருக்கிறான். 1000 ஆயத்துகளுக்கு மேலாக அல்லாஹு தாலா கூறியிருக்கிறான். சூரா நபாவில் நரகத்தை பற்றி அல்லாஹு தாலா இவ்வாறு கூறுகிறான். அந்த நரகத்தை நீங்கள் சும்மா நினச்சிடாதீங்க. நாம் நினச்சிட்ருக்குறோம் அந்த இடத்துக்கு நம்ம போயிட்டா நம்மளுக்கு ஹாயாக உட்காரத்துக்கு இடம் கிடைக்கும், தவிச்சா தண்ணி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும் கூட. அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. நமக்கு மிகவும் வேதனை தான் அங்கே கிடைக்கும். அந்த வேதனையை தாங்க முடியாமல் நாம் தண்ணீர் தாகம் எடுத்து நாக்கெல்லாம் வறண்டு போய் நாம் தண்ணீர் கேட்டால் அங்கே நமக்கு ஹமீம் என்ற ஒரு கொதிக்க கொதிக்க இருக்கிற ஒரு தண்ணீர் தான் நமக்கு குடிக்க தருவாங்க. அவ்வாறு அந்த தண்ணியை நாம் குடிக்கவே வேண்டாம். பக்கத்தில் கொண்டாடும் போதே நம்மளுடைய உடம்பில் உள்ள சதையெல்லாம் அப்படியே வெந்து அப்படியே கீழே விழும். சீலாக நம்ம எல்லாமே வெளியே வருமாமா. அந்த சீலை எடுத்து கூட நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது அந்த நரகம் என்று அல்லாஹு தாலா நமக்கு காண்பிக்கின்றார். அந்த நரகத்தை பற்றி எத்தனையோ ஆயத்துக்களை கூறியிருக்கிறான். அந்த ஆயத்துக்களை நம்ம படைத்தால் இந்த ஒரு மாதம் ரமலான் என்ன, இந்த கடைசி 10 நாள் கூட இல்லை, நம் வாழ்நாள் கூட நாம் பாவங்களை பக்கமே போக மாட்டோம். இந்த பாவங்கள் செய்த பாவங்களுக்காக அல்லாவிடம் அழுது அழுது சஸ்தாவிலேயே நாம் விழுந்து கிடப்போம். உலகிலேயே நாம் இந்த நம் பாவங்களுக்கு தௌபா கிடைக்கும். அல்லாஹ் நம்ம அல்லாஹ் தான் கூறுகிறானே, தாயை விட 70 மடங்கு அன்பு உள்ளவன் அல்லாஹு தாலா என்று. அதனால் நம்முடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வான், நம்முடைய கண்ணீரை ஏற்றுக்கொள்வான். ஆனால் மறுமையில் அல்லாஹு தாலா நமக்கு வெறும் தண்டனையை தான் கொடுப்பான். நாம் செய்யும் பாவங்களுக்கு தண்டனை தான் நமக்கு கிடைக்கும். நாம் பெற்ற பெரிய கொடை என்னன்னா, அல்லாஹு தாலா இந்த ரமலானை நம்மை அடைய செய்தது, இந்த 10 நாட்களை அடைய செய்தது. ஆண்கள் எல்லாம் இந்த 10 நாட்களும் எத்திகாஃபாக சில ஆண்கள் மஸ்ஜிதில் உட்கார்ந்திருப்பார்கள். உட்கார முடியாதவர்கள் ஒரு 10 நாள் இல்லாவிட்டாலும் ஒரு 3 நாள், ஒரு 5 நாள், ஒரு நாள் அப்படி ஏதாவது அவசியம் இருக்க வேண்டும். பெண்களும் வீட்டில் எத்திகாஃப் இருக்கலாம். அழுது அழுது நம்ம துவா செய்யணும், இஸ்திஃபார் படிக்கணும், தோபா செய்யணும், சதஹா கொடுக்கணும். நாம் செய்த பாவங்களை எண்ணி எண்ணி அல்லாவிடம் அழுது நம்ம மன்னிப்பை கேட்கணும். காஃபிர்களுக்கு அல்லாஹு தாலா நரகத்தை வாஜிபாக்கி விடுகிறான். காஃபிர்களுக்கு அவசியம் அதுதான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை அஸ்ஹார் ஆகட்டும், நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சித்தப்பா அபுதாலிபாகட்டும், யார் இருந்தாலும் அல்லாஹு தாலா அந்த நரக வேதனையை அனுபவிப்பார்கள் என்று நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நாம் அதிர்ஷ்டசாலிகள். அல்லாஹு தாலா நம் பெற்றோர்களை முஸ்லீம்களாகவும் நம்மையும் முஸ்லீம்களாக அல்லாஹு தாலா பிறக்க வைத்திருக்கிறான். நமக்கு இந்த உயிரை கொடுத்து உடலை அமைப்பை கொடுத்து இத்தனையும் கொடுத்தவன் நம்மை சும்மா விட்டு விடுவானா? அவன் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று கூறுகிறானா? அதன் மாதிரி தான் நடந்து நாம் நல்வழியில் நடந்தால்தான் நாம் சொர்க்கத்தை அடைய முடியும். சொர்க்கம் என்பது சுழுவாக கிடைக்காது. நாம் அதற்காக உழைக்க வேண்டும். நாம் பாவங்களிலிருந்து அதிலிருந்து தவிர்த்து நாம் வாழ வேண்டும். நான் அந்த நரகத்தை பற்றி மேலும் இந்த நபாசூராவில் கூறுகிறான் அல்லாஹு தாலா. அதனுடைய பொறுப்பாளியுடைய பேர் மாலிக் அலைஹிஸ்ஸலாம். அந்த மாலிக்ங்கிறவருக்கு காது கேட்காது. ஏன்னா அல்லாஹு தாலா பாருங்கள், நம்ம நரகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் சும்மாவே ஏதாவது ஒரு வழின்னா நாம் தாங்க மாட்டோம். நரக வேதனை தான் இத்தனை வேதனைங்கிறாங்களே, அந்த வேதனையை அனுபவித்தால் எப்படி கூக்குரல் இடுவாங்க, எவ்வளோ கஷ்டமாக சத்தம் போடுவாங்க. அதனால் தான் அல்லாஹு தாலா அந்த மாலிக் என்பவருக்கு காது கேட்காத மாதிரி செய்கிறார். அவருக்கு எப்பொழுது காது கேட்கும்? 1000 ஆண்டுகளுக்கு பிறகு தான் காது கேட்குமா. அப்போ நம்ம 1000 ஆண்டுகள் அந்த நரகத்தை நமக்கு அல்லாஹு தாலா கொடுத்தால் அதனுடைய வேதனையை நம்ம அனுபவித்து கொண்டு தான் இருக்க முடியும். அதுவும் அதிகபட்சமாக நமக்கு வேதனை நம்மளுடைய கால்கள்
மேல் வந்து நெருப்பாலான செருப்பு அனுபவிக்கப்படும். அவ்வாறு அணிவிக்கப்பட்டால் அந்த செருப்பை அணிந்தவர்களுடைய மூளையே வந்து அப்படியே கரைந்து வருவது போல அவ்வளோ வெப்பமாக இருக்குமாமா. அப்படிப்பட்ட வேதனையை எல்லாம் வந்து நரகத்தில் நாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அதனால் நாம் வந்து அதிகமாக தௌபா கேட்க வேண்டும். இந்த வசனங்களை எல்லாம் கேட்டால் நம்மளுடைய இதயமெல்லாம் மிகவும் வலிக்கிறது, பயமாக இருக்கிறது. அல்லாஹு தாலா நம்முடைய பாவங்களை எல்லாம் அழுது நாம் வந்து துவா கேட்டு இந்த பாவங்களிலிருந்து விடைபெற வேண்டும். நாம் அவசியம் அந்த பாவங்கள் திரும்பவும் நாம் செய்யாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு அந்த மாலிக் அலைஹிஸ்ஸலாம் காது கேட்காமல் இருப்பார். 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு காது கேட்குமாமா. எல்லாம் நரகவாசிகள் கூக்குரல்களை கேட்டு எல்லாரும் சொல்வாங்களே, என் மாலிக்கே, நீங்களே வந்து எங்களுக்கு இந்த வேதனை கொடுப்பதற்கு எங்களுக்கு மவுத்தே கொடுத்துருங்கள் அப்படின்ட்டு சொல்லுவானாமா. அப்போ வந்து சொல்வாராமா. அப்போ மாலிக் அலைஹிஸ்ஸலாம் கூறுவாங்களாமா, அதனுடைய பவர் வந்து என்கிட்ட இல்லை, நீங்கள் எல்லாவிடம் நேரடியாக கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்போ நரகவாசிகள் எல்லாம் அழுது யா ரப்பே, நீதான் 70 தாயை விட அதிக அன்பு உள்ளவனாயிற்று, நீ எங்களுக்கு இந்த வேதனை தருவதோட எங்களை மன்னித்து விடையால அப்படின்னு சொல்லுவான். அப்போது அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நாம் இப்பொழுது கேட்டால் அல்லாஹு தாலா ஒரு சொட்டு தண்ணீர் கீழே வருவதற்கு முன்பே நம்மளை வந்து மன்னித்து விடுவான். ஆனால் மறுமையில் அல்லாஹு தாலா கூறுவானாமா, நாசமாக போங்கள், சும்மா இருங்கள் என்று கூறுவானாம். அவ்வாறு அல்லாஹ் தாலா மிகவும் கோபமடைந்து பேசுவான் என்று இந்த ஆயத்துகளின் மூலம் நாம் அறிய முடிகிறது. அதனால் நமக்கு கிடைத்த இந்த பெருமதியான இந்த 10 தினங்களும் நீங்கள் அதிகமாக நரக வேதனையிலிருந்து நீங்கள் விடுதலைக்காக தௌபா செய்யுங்கள். நாம் வந்து அவ்வாறு தௌபா செய்தால் அல்லாஹ் தாலா பாவ மன்னிப்பு அவசியம் கொடுப்பான். அதனால் தான் நாம் அதிகமாக அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன்னார் என்று தௌபா செய்ய வேண்டும். ஆசியா அலைஹிஸ்ஸலாம் பாருங்கள், ஃபிரோனுடைய மனைவி தான். அதே போல் நாம் வந்து ஒரு முஸ்லீமோட மகளாக தான் நாம் இருக்கிறோம். நம்மை பெற்றவர்களும் முஸ்லீம் தான். ஆசியா அம்மா வந்து ஃபிரோனுடைய மனைவி. ஃபிரோனை எல்லாருக்கும் தெரியும், தானே ரப்பு என்று இருமார்ப்பு கொண்டவன். ஆனாலும் அல்லாஹு தாலா அவனுக்கு செல்வத்திலும் பதவியிலும் அந்தஸ்திலும் பெருமதியாகவே கொடுத்திருந்தான். அவனுடைய மனைவி என்றால், ராணி என்றால் எப்படி இருப்பாங்க? ஆனால் அவங்களுடைய ஞானத்தால், கல்வி அறிவால் அவங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றியதால், ஈமான் கொண்டதால், அவர்கள் சொர்க்கத்தை பற்றி அவர்கள் நன்கு அறிந்திருந்தார்கள், நரகத்தை பற்றியும் அவர்கள் அறிந்திருந்ததால் அல்லாஹு தாலாவை ஈமான் கொண்டார்கள். அதற்காக ஃபிரோன் என்ன செய்தான்? அவரை ரொம்ப கொடுமைப்படுத்தினான். அவன் ஆசியாமை வந்து தானே கொலை செய்வேன், தன் கையாலேயே கொலை செய்ய வேண்டும் என்று அவங்களை நிர்வாணமாக்கி 2 கைகளை 2 பக்கம் குச்சியாலையும், காலில் 2 பக்கம் குச்சியாலையும் அவங்கள கட்டி போட்டு சித்திரவதை செய்தான். தானே அவளை கொல்ல வேண்டும் என்று ஒரு பெரிய பாறாங்கல்லை வைத்து தலையை அடைக்க போகும்போது ஆசியா அம்மா ஒரே ஒரு துவா கேட்டார்கள். அந்த குர்ஆனில் அந்த துவாவை அல்லாஹ் தாலா இன்னும் ஹயாத்தாக்கி வச்சு இருக்கிறான். அந்த துவாவின் பொருளானது அல்லாஹ் தாலாவிட ஆசியா அம்மா கேட்குறாங்க, அல்லாஹ், நான் ஈமான் கொண்டேன், எனக்கு வந்து சொர்க்கத்தில் எனக்கு ஒரு மாளிகை தாய் அல்லாஹ். ஏன்னா வீட்டை விட்டு அவன் வந்து வெளியே வீதியில் கொண்டாந்து நிறுத்திட்டான். அதனால் அல்லாவிடம் கேட்டார்கள். அல்லாஹ் தாலா உடனே வந்து அவங்களுக்கு சொர்க்கத்தை வீடை கட்டி அதை வந்து சொர்க்கத்தை வந்து அந்த நொடி பொழுதே ஆசியா கண்ணீர் காட்டினார்கள். அதை பார்த்தவுடன் அல்லாஹு தாலா அந்த ஆசியாமாவுடைய ரூஹை எடுத்த பிற்பாடி தான் ஃபிரோன் வந்து அவன் மீது கல்லை போட்டு சாகடித்தான் என்பது சரித்திரம். அதை நாம் அறிந்தும் இருக்கிறோம். நாம் வந்து இதையெல்லாம் நினைத்து பார்த்து நாம் வந்து அல்லாவிடம் தெரிந்தும் தெரியாமலாக எத்தனையோ தவறுகளை செய்திருப்போம். அதை நாம் வந்து அல்லாவிடம் மட்டுமே நாம் வெளிப்படுத்தி நாம் தௌபா கேட்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் மன்னிப்பை வழங்குவான். யா அல்லாஹ்,
இந்த ரமலான் மாதத்தை கடத்த ரஹ்மானே, கடைசி 10ஐயும் எங்களை அடைய செய்த ரஹ்மானே, எங்களை எத்திகாஃப் இருக்கும்படி எங்களை நசிபாக்குவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த நரகத்தை வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்கள் மூதாதையர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை சொர்க்கவாசிகளின் பட்டியலில் சேர்த்து விடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடன் உயிர் பிரியும் பாக்கியத்தை தருவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.